செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த பல்லாவரத்தில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு உடனடியாக மேல்முறையீடு செய்து இடஒதுக்கீட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சமூக நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர். போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நிறைவடைந்தது. செய்தியாளர் ரமேஷ். தமிழக அரசே எதிர்ப்பை காட்டு கடுமையான எதிர்ப்பை காட்டு விரும்பிய மதத்தை தேர்வு செய்யும் உரிமையை நிலைநாட்டு இஸ்லாத்தை ஏற்பதற்கு உரிமை பறிக்கும் தண்டனையா நீதிமன்ற தீர்ப்பிலேயே அரசியல் சாதனை நிபந்தனையா இது சங் பரிவார சிந்தனையா சதி செய்யாதே சமூக நீதியை அளிக்க சதி செய்யாதே நடத்தக்கூடியவர்கள் அதிகாரிகள் ஆகிய நம்மளுக்கு அனுமதி தமிழ்நாடு முழுவதும் மறுக்கப்பட்டிருக்கின்றது. நல்லா தெரியும். கைதாக இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொடர்கள் மட்டும் வாருங்கள் என்று சொல்லுவோம். கைதாக இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொடர்கள் மட்டும் என்ன செஞ்சுறீங்க, வந்திருக்கிறீங்க. வராதவர்கள்லாம் கைது செய்யப்பட முடியல சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆகிய அன்புக்குரிய சோழலை இந்த கோரிக்கையை முன்வைத்து சுவாமிநாதனை நாம் அடிக்க மாட்டோம், சுவாமிநாதனுடைய தீர்ப்பை நாம் புறக்கணிக்க மாட்டோம். முஸ்லீம் அல்லாத மக்கள் அவர்களை எதிர்ப்பார்கள். சனாதானம் என்பது இறுதியாக ஒன்று என்று சொல்கிறேன். சனாதானம் என்றால் என்ன என்று சொன்னால் இந்த தீர்ப்பு தான் சனாதானம். யாக்கூப்பையும் ஜேக்கப்பையும் முருகனையும் பிரிப்பது தான் சனாதானம். 3 பேரை ஒன்றா இணைப்பது தான் மதச்சார்பற்ற கொள்கை. ஆகிய அன்புக்குரிய சகோதரர்களே, இளைஞர்களே, 31 ஆண்டு கால வரலாற்றுக்கு பிறகு இந்த இடஒதுக்கீடு பெற்றிருக்கின்றோம். உள்ளபூர்வமாக உணர்ச்சிபூர்வமாகத்தான் நம்முடைய நிர்வாகிகள் கோஷம் இருக்கின்றார். குறிப்பாக சலீம் அவர்கள் கோஷம் எழுப்பியிருக்கின்றார்கள். ஆகிய அன்புக்குரிய தோழர்களே, இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆர்ப்பணம் செய்ய அனுமதி அளித்த காவல்துறை நண்பர்களுக்கும் மற்ற ஆட்சியாளர்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 3.5% இடஒதுக்கீடு எங்களுக்கு பத்தாது. 1995 மறுபடியும் நாங்கள் புறப்பட்டு விட்டோம். 7% எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 7% வழங்க நான் சொல்லல, 8% கொடுக்க சொல்லிருக்காரு ரங்கநாதசாமி. ஆகிய அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய போராட்டம் தான் வலிமை சேர்க்கும். பஞ்சம் பறிக்க வந்தவர்கள் நாம், பணியாற்ற வந்திருக்கின்றோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகிய அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த நிகழ்ச்சியோடு நம்ம கலந்து நாம் போய் சென்று விடலாம். முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருப்பரங்குன்றத்தினுடைய விவகாரத்தில் தமிழகம் முழுவதும் ஒரு மத உணர்வுகளை தூண்டும் வண்ணமாக தீர்ப்பளித்த அதே நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மிகவும் மோசமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். எப்படிப்பட்ட தீர்ப்பு என்று சொன்னால், 2007 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தொடர்ச்சியாக 1995 2009 வரைக்கும் நாங்கள் நடத்திய அந்த போராட்டத்தின் விளைவாக அந்த 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதுக்கு நன்றி அறிவிப்பு மாநாடும் நாங்கள் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடத்தினோம். ஆனால் அந்த இடஒதுக்கீட்டில் கடந்த கால முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சரத்தை கொண்டு வந்தார்கள். தமுமுகவுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். 3.5% இடஒதுக்கீட்டில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை தழுவினால், ஒரு கிறிஸ்டினோ ஒரு இந்தோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவரோ முஸ்லீமாக மாறினால் அவருக்கும் இந்த 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு அந்த கோரிக்கையை வெல்லும் வண்ணமாக தலைமைச் செயலகத்தை சிறுபான்மை மாநாட்டில் அந்த கோரிக்கையை முன்மொழிந்து அவர் வழிமொழிந்து நிறைவேற்றினார். பிறகு தொடர்ச்சியாக நீதிமன்றம் செல்லும்போது நீதிமன்ற நீதிபதிகளும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் அதே தீர்ப்பை அவர்களுக்கு செல்லும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல், சமூக நீதி மன்னன் என்று பார்க்காமல், செங்கி நீதிபதியாக ஒரு நீதிபதி மதுரை பெஞ்சிலே அமர்ந்து கொண்டு அவர் பலவிதமான தீர்ப்புகளை மன இச்சையின் அடிப்படையிலே கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதுதான் இந்த 3.5% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுகிறது. உள்நோக்கத்தோடு அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில்
தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள், தாவேக்காவுடைய முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அவருடைய அமைச்சரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்குடைய அமைச்சர் அவர்களும், அதேபோல் தாவேக்கா அமைச்சர் அவர்களும் நாங்கள் இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அந்த வாக்குறுதி அடிப்படையில் அமைதியான முறையில் தமிழ்நாடு முழுவதும் 68 இடங்களில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போராட்டத்தை நடத்துகிறது. ஆகிய அன்புக்குரிய சகோதரர்கள் தொடர்ச்சியாக சாமிநாதன் போன்றவர்களை புறக்கணிக்க வேண்டும். அவர்களுக்கு சக்திக்கு உட்பட்டு, அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு சாமிநாதன் போன்ற நீதிபதிகளை தமிழகத்துக்குள்ளே வரவிடாமல் மதச்சார்பற்ற கொள்கையும் சமூகநீதி கொள்கையும் நாம் பாதுகாப்போம் என்று கூறி அதாவது மதுரை பெஞ்சில் போன வாரம் ஜூன் 25ஆம் ஆண்டு அவர் சொல்லக்கூடிய தீர்ப்புக்கும் அந்த வழக்குக்கும் சம்பந்தமில்லாத ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. 3.5% இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு, முஸ்லீம் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ வந்தால் அந்த நீங்கள் அதை அந்த 3.5% இடஒதுக்கீடு செல்லாது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். அவர் அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்து தீர்ப்பு வழங்குவது கிடையாது. அவர் ஒரு அமைப்பினுடைய ஏவலாக, அதேபோல் ஒரு அமைப்பினுடைய செயல்பாட்டாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆகையால் தான் அதே நீதிபதி தான் திருப்பரங்குன்றத்திலையும் வழக்குகளை வழங்கினார். இப்பவும் அந்த வழக்கை முஸ்லீம்களுக்கு எதிராக வழங்கியிருக்கின்றார்.